வெல்கம் டு 30 days of intermittent fasting challenge. Day 2ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டக்கடலை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தோசை செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரத்துக்கு நல்ல ஃபில்லிங்காக வச்சிருக்கோம். இந்த கொண்டக்கடலை தோசையோட ரெசிபி வேணும்னா தோசைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா ரெசிபி வீடியோ அப்லோட் பண்றேன். கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை எல்லாம் முடிச்சுட்டு வர வழியில இளநீ குடிச்சிட்டு லஞ்சுக்கு ஒரு 150 grams ஆஃப் ரைஸ் கூட புடலங்காய் கூட்டு அது கூடவே முட்டை பொரியல் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு டீயோட என்னோட ஈட்டிங் விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபாஸ்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கவங்களுக்கு டின்னருக்கு பீட்ரூட் நூடுல்ஸ்ல வந்து முட்டை போட்டு ரொம்ப சிம்பிளா ஒரு டிஷ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸி இது செய்யறது. பீட்ரூட் நூடுல்ஸை குக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பேன்ல பட்டர், கார்லிக், ஆனியன், உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 முட்டை உடைச்சு ஊற்றிட்டு காரத்துக்கு ஒயிட் பெப்பர் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக் பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமா சோய் சாஸ் சேர்த்திருக்கேன். உங்க ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்க சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகேனோ இது வேணா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். இந்த நூடுல்ஸை ப்ரௌட்லி ஆர்கானிக் பேஜ்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா விரும்பி சாப்பிட்டான். சூப்பரா இருக்கலாம்னு சொல்லிட்டே சாப்பிட்டான். நூடுல்ஸ் சமைக்கும் போதே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் நம்ம ஃபாஸ்டிங் விண்டோல இருக்கும் அப்படிங்கறதுனால கண்ட்ரோல்டா இருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பாய்.